தலைமையில மாவட்ட மகளிர் அணி சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது எதுக்காகனா கன்னியாகுமரி பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்காக, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைக்காக இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தளபதியார் இதனால ரொம்ப மனம் நொந்து ஒரு கடிதம் கூட நமக்கு எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தை பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் தங்கைக்கு கிடந்த கொடுமைக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு. தமிழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. 5800 வழக்குகள் இன்னும் குற்றப்பத்திரிகையாவே இருக்குது. அதுக்கான எந்த தண்டனையும் நிறைவேற்றப்படல, அதுக்கான முடிவுகளும் எடுக்கப்படல. அதனால தமிழக அரசுக்கு நாங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். இதுக்கான இந்த மாதிரி குற்றங்கள் இனி நடக்காம இருக்கணும். அதுக்கு ஒரே வழி என்னன்னா மக்கள் விழித்தெழணும். 2026 தளபதியாருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவரை கொண்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுத்தேன். எந்த கட்சியும் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்க மாட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம், நாங்க அதுக்கு வாக்கு கொடுக்கணும் எந்த கட்சியும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நாங்க கொடுக்கிறோம், நான் வாக்கு கொடுக்கிறேன். எங்க தளபதியார் பெண்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அவங்களுக்கு முழு சுதந்திரம், முழு பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும்னு நான் உறுதியா சொல்றேன்.